கம்ப்ளீட்டா ஃபுல் டைம் வந்து ஒர்க்ல பசங்களை பார்த்துக்கிட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது வேலைக்கு போக முடியாம, பேசிக்கா யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விமன் அவங்களுக்கு வந்து செய்யணும்னு இருக்கும், பட் ஆனா பண்ண முடியாது. பசங்க இருப்பாங்க, அவங்க அப்புறம் வீட்டு வேலைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு வேலை வந்து நம்ம ஒரு விமென்ஸ்க்குன்னு ஒரு 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 ஏர்னிங்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஜாப் நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ எங்க அக்கா செகண்ட் சிஸ்டர் வந்து கொஞ்சம் டெக் தெரியாது அவ்வளவா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரளவு தெரியும், லைக் பேசிக்ஸ்லாம் தெரியும். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன். அதுல ஏர்னிங் மோஸ்ட்லி இருக்காது, பட் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளீட்டா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, டெக்கை பத்திலாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நான் வந்து இப்ப எப்படி சொல்றேன், எனக்கு வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு கூட நீங்க பண்ணுவீங்களா? ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் சஜஸ்ட் பண்ணேன். அவளுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப தெரிஞ்சாலும் ஒரு பேசிக்ஸ் லெவல்ல தெரியும். டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க கூட இது அழகா யூஸ் பண்ணலாம், கத்துக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ பிக் ஒர்க்கர்ஸ்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஒரு சைட்டு. ஸோ நார்மலா உள்ள போறீங்க, சைன் அப் பண்றீங்க. சைன் அப் பண்ணும்போது ஜாப்ஸ்ங்கிற ஒரு டேப் இருக்கும். அதுல நீங்க போனீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுக்கும். லைக் எனக்கு வந்து இப்போ நீங்க ஒரு 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 விஷயம், ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னா யூசர்ஸ் எப்படி கொண்டு வருவீங்க, அட்வர்டைஸ் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரிதான் நிறைய பேர் வந்து அந்த போஸ்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணேன், நீங்க இதை சைன் அப் பண்ணுங்க, இந்த இமெயில் கிரியேட் பண்ணித்தாங்க, ஒரு ரெடிட் அக்கௌண்ட்டை என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாஸ்க் பண்ணீங்கன்னா 0.70 சென்ட் தருவாங்க. ஸோ நார்மலா அந்த மணிலாம் டாலர்ஸ் தான், ஏன்னா அது அமெரிக்கன் இது. ஸோ பட் நீங்க பேபாலோட கனெக்ட் பண்ணி இந்தியன் பேங்கோட பேபால் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா உங்க பேங்க்ல வந்துடும். ஸோ அவளுக்கு அதான் சஜஸ்ட் பண்ணனா. ஸோ அவ வந்து அது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சின்ன சின்ன டாஸ்கா பண்ணி பண்ணி டாலர்ஸ் சேர்த்துட்டு அதுல வர்ற காசை குழந்தைங்களுக்கு செலவு பண்றது, அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு. ஓகே, பர்சனல் சேவிங்ஸ் மாதிரி ஒன்று வச்சு அவங்களுக்கு. ஸோ பேசிக்கலா ஒரு இண்டிவிஜுவலா அவங்களோட தேவைகளை அவங்க பாத்துக்கிறாங்க.